Hallelujah. 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 Okay, I'm not going to use my mic. Okay, let me see who's louder. Okay. Hallelujah. 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 I'm seeing like close to 15 people sitting over there, but still you are not matching up. Hallelujah. Hallelujah. Okay, I think you are coming a little closer. Okay. So as Uncle said, though we are small in number, we don't need to mind about it because the Holy of the Holiest is among us, right? Amen. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ நான் அங்கே மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். Amen. So we have to be rejoicing in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்ம யாரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். You know how many of us, when we were in school days, whenever Sunday evening comes, right, we fear about Monday, right? Almost everyone does. Even today they fear about office. Dina Sunday evening வச்சுனாலே எங்கள் வீட்டில் டின்னா பிரச்சனை வந்து அதனாலே நைட்டு டின்னர் செய்யாது, அது ஒரு காரணமாக. ஸோ அதனால அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆனால் நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்ன தெரியுங்களா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அடைக்காலம் குழுவை பார்த்தும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ நம்ம கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் when you go through it and when you believe, when you taste that the Lord is good, I think that's the greatest thing that you will ever have to sing in this life. So we are going to sing this song. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார்கள். Shall we all stand? So we are going to clap it. எத்தனை பேருக்கு பாட தெரியாது? கை தட்ட தெரியும்? How many of you know how to clap your hands? Right? So I'm going to sing. Even if you cannot sing it, even if you don't know the song, we are going to clap and sing this song. Okay? நாளைய தினத்தை குறித்து பயமில்லைன்னு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. எங்கடா பாடிட்டு போய் மாடி ஓமாங்க இருக்குங்களா? உங்களை விட்டுலாம். இப்போ இவங்களை பார்ப்போம். ஓகேங்களா? பயம் இல்லாமல் இப்போ பார்க்கறாங்க, இவங்களை பார்க்க போகிறோம் எல்லாரும். ஓகே, நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்க போகிறீங்க, அடுத்து இவங்களாம் உங்களை பார்ப்பாங்க. ரெடி? We are going to sing this second stanza. நாளைய தினத்தை குறித்து பாடிட்டு பாட போகிறோம். செகண்ட் ஸ்டான்ஸா இவங்களை பயம் இல்லாமல் பாடுறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா நான் உங்களெல்லாம் பார்ப்போம். யார் பயம் இல்லாமல் கண்டுபிடிப்போம். ஓகே, நாளைய தினத்தை குறித்து
நம்ம சில டைம் என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை செய்யாமல் கடவுள் செய்யலன்னு சொல்லிடுறோம், கரெக்டாக? பட் when you do your part and leave the rest, leave God to do the rest, you don't need to be in fear. Amen. So கர்த்தர் நம்ம அழைச்சிருக்காருன்னா நம்ம பார்ட்ட we have to do it perfectly, sincerely, knowing that God is overseeing all of us. Amen. So when you do that, you don't need to be afraid of anything in your life. So the next song that we are going to sing, நான் வேதத்தில் கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நான் உங்களுக்கு அருள் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் when we think with our human brain, நம்மளுடைய மூளையை வச்சு நம்ம நிறைய விஷயம் சிந்திக்கிற பொழுது நம்மளால் ரொம்ப பெரிய we cannot oversee the broad plan what God wanted to have in our life. ஸோ அதுதான் வந்து கர்த்தர் சொல்கிறார், ஏன் விட்டு you leave everything into my hands, I will do the best for you, I have the plans. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் இந்த வருஷம் வாக்குத்தத்தம், for I have the plans for you not to harm you but to prosper you. ஸோ கர்த்தர் இடத்துல நாம் கொடுக்கும் பொழுது he is the one who has great plans for us. So today we are going to sing, ஆண்டவரே நீரே எங்கள் தேவன் எங்கள் ராஜாவாக இருக்கிறேன், நான் உண்மை போற்றி பாடுறேன் ஆண்டவரே, ஏன்னா you are the Lord of my life. You take control of my life today because we are not still to understand what God has planned for us. So as we are going to sing this song, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் முன்வைக்க விரும்புகிறீர்களோ, I want you to be it as a prayer song that we are going to submit all our petitions to our Lord as we sing this song. I am not sent to understand.
Okay, because this is the time, unless and until we surrender our lives to God, let us be very clear. Let us not expect anything from Him. Because it is as if like God, He wants us to submit our lives for Him, so that He can come into our lives and He can start doing greater things in our life. So today is the time, church. Let us all confess our sins, whatever it is, whatever it might be. No, எந்த ஒரு விதமான ஒரு பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதும் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. So if you confess, if we all confess today, and if we submit our lives today, God is greater to bless us today. Amen. So we are going to sing this song, sing this 4 lines again. I want every one of you to just sing it. So many sermons, எத்தனையோ விதமான பிரசங்கங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. ஆனாலும் முடிவிலே எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கருத்தில் இல்லை என்றால், but we are going to be a useless vessel in this world. Because as we said, உயர்வான நீர் எங்களை கனிமனாக எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் ஒரு உயர்ந்த பாத்திரமாக இந்த உலகத்தை நாங்கள் இருக்க முடியும். அதனால் இந்த நாளிலே நாங்கள் ஒரு என்னை தாழ்த்துகிறோம், என்னை அர்ப்பணிக்கிறோம் தோப்பனே. But today also we ask for the mercy. Lord, you have given this today. You have given this day in our lives, Lord. Because tomorrow is not in our hands. We never know whether we are going to live tomorrow. And yesterday is also gone, Lord. But you have given today. இந்த நாள் நீர் எங்கள் கருத்தில் கொடுத்திருக்கிறீர் தோப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எஸ் லார்ட். சுவாமி, நாங்கள் பலவீனமான பாத்திரம் தோப்பனே. எங்களுக்குள்ளாக பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்களுக்குள்ளாக பலவிதமான நெருக்கடிகள் உண்டு தோப்பனே. ஆனாலும் கர்த்தர் நீ எங்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை பாராட்டும் பொழுது, என்னை நடப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று நாங்கள் இந்த நாளிலே சமுத்திரை நோக்கி நாங்கள் கதறுவோம் தோப்பனே. Lord, as we sing this song, one day at a time, Lord, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவுங்க. As we submit our lives, help us, Lord. Give us the strength to face this today. That you are going to help us today.
you listen to the song, we just need to think about one thing today. Just focus on the day that God has given to you. You know, இந்த நாளிலே நம்ம உலகத்தில் பார்க்கும்போது மனுஷங்க எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க. நான் அப்படி செஞ்சுருவேன், இப்படி செஞ்சுருவேன், நான் இப்படி கவுத்துருவேன், அவனை கவுத்துருவேன். லார்ட் ஜஸ்ட் கடவுள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. மதிகேடனே, இந்த இரவிலே உன் ஆத்துமா அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ என்ன செய்ய போறேன்னு கர்த்தர் கேட்கிறாரு. So as we sing this song today, so we are going to sing, we are going to ask the Lord, just give me the strength to face today, and that I have to be your child today, and whatever that I do today, let it please you, Lord. நாளிலே நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே உமக்கு பிரியமும் உமக்கு உகந்ததுமாய் இருக்க நீங்கள் உதவி செய்யணும் என்று மட்டும் நான் சொல்லுவோம். Because we don't know what's going to happen tomorrow for us. So as we take this into God's hand, He is going to take control and He will do what's best for us. Do you remember when you walked among men? Well, Jesus, you know, this was now and then, pushing and shoving and crowding my mind. So far I say, teach me today, one day at a time. Everybody together. One day at a time. Sing Jesus. That's all I'm asking of you. Just give me the strength to do every day what I have to do. Yesterday is gone, sweet Jesus, and tomorrow may never be mine. Lord, help me today, show me the way, one day at a time. Lord, help me today, show me the way, one day at a time. Lord, help me today, show me the way, one day at a time. Shall we all give praises to the Lord? Hallelujah. Yes, Jesus. You are giving the strength today, Lord. Thank you for that strength. It is your strength that we are going to do all the mighty things in this world. Because it is not by our might, Lord. It is not by our talents, Lord. It is not by whatever the money or the fame or the position that we may have today, Lord. Because the Bible says, இந்த யாவையும் என் கர்த்தர் இயேசுவுக்காக நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். Whatever that we may have today in this world, it's all temporary. The only thing that is permanent is God's love. So it is that love that we are seeking today, Lord. உம்முடைய அன்பால் நீரை நிறைய ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நீரை நிரப்புங்க ராஜா. உம்முடைய அன்பினால் நீரை நிரப்பும் பொழுது ஆண்டவரே, நீ சொல்வதெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. Yes, Lord. Help us to listen to your voice. Help us to listen to your word. Not only to listen, Lord, but also to practice according to your word. ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் செய்யும். ஆண்டவரே, நீ சொன்னால் போதும் ராஜா. நாங்கள் அதை செய்யும் பொழுது காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் எங்களோடு இருக்கிறீர். எங்களோடு எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே நீ கூடவே நடந்து வருகிறீர் ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு புயல், எந்த ஒரு காற்று, whatever the tribulation, trials and temptation that we may undergo in our life, if you are going to be on our right hand side, we are not going to be shaken. Help us to do as per your word. Help us to listen to your word. உங்களுடைய அன்பான வார்த்தையை நாங்கள் கேட்ட
எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்களே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் உடைய பிரசன்னத்துக்காக நன்றி தோப்பனே. எங்களோடு நீர் இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இந்த மத்தியிலே உணாவிக் கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தோப்பனே.
நன்றி ராஜா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for your mighty presence, Lord. ஆமென் சுவாமி. அந்த நாளிலே நீர் பேதுருவை நோக்கி இதோ எழுந்து நீ கடல் மேல் நடந்து வா என்று சொன்னது போல சுவாமி உம்மை நோக்கி அவன் நடந்து வந்த பொழுது அவனாலும் கடலின் மேல் நடக்க முடிந்தது ராஜா. ஆனால் ஒரு விசை உன்னுடைய பார்வையிலிருந்து திரும்பி விலகி பார்க்கும் பொழுது இதோ உடனே he went inside the sea என்று நம்ம பார்க்கிறோம் தோப்பனே. Lord, this only tells us no matter whatever the trials we may go today, as long as we have our face set upon you, we are not going to get drowned. Yes, Jesus. சுவாமி, நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது எங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு காரியம் ஒன்றும் எங்களை அணுகப் போவதில்லை ராஜா. Nothing is going to impact us, Lord, because we are looking at your face. Your grace is enough, Lord. உடைய கிருபை எங்களுக்கு போதும் தோப்பனே. அதற்காக நன்றி நன்றி ராஜா. ஒரு விஷயங்களை இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க தோப்பனே. ராஜா, நாங்கள் வெறுமையாக இந்த மலைத்திலிருந்து நாங்கள் திரும்பி செல்லக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய விடுதலையும் நாங்கள் பெற்று செல்ல நீர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த ஆராதனை நீர் பொருட்படுத்த வழிநடத்தினீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற சாட்சிகள், ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் மற்றும் நாங்கள் எங்களையும் எங்கள் காணிக்கை நிறைவேற்ற ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தோப்பனே. அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு பேசினாங்க ஆண்டவரே. You have to talk to us, Lord, today. It's not uncle's word. It is not through uncle, but it is your word that you are going to bring it through him, Lord. uncle மூலமாக நீ இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும். அதே போல இந்த நாளிலே வர முடியாமல் இருக்கிற இந்த நண்பர்கள் குடும்பங்களை யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தோப்பனே. எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் நீ அவருக்கு இறங்கி ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கஷ்டங்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஆத்துமாவை நாங்கள் அறுவடை செய்ய நீங்கள் செய்யணும். எல்லாத்தையும் இடமே நீங்கள் செலுத்துகிறோம். எங்கள் லட்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே.